மனசு ரொம்ப வலியா இருந்தது. இதயம் ரொம்ப ரணமா இருக்கிற மாரி தோணுச்சு. போய் போய் இத கேட்க தான் என் பக்கத்துல வந்தானா? இத்தன நாளு அவனுக்காக காத்திருந்தேன், எட்டி பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இவ்ளோ தான் கேட்க வந்தானா? அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வலியா இருந்தது. பலவிதமான யோசனைகள். இத கேட்க தான் என் பக்கத்துல வந்தானா? அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோட வீட்ல போயிட்டு வேற எதுவும் செய்ய புடிக்கல. அப்படியே ஜன்னல் பக்கமா மறுபடியும் உட்காந்து எட்டி பார்த்தா அவன் அங்கேயே நின்னுட்டு இருந்தான். மனசுக்குள்ளால பலவிதமான சிந்தனைகள். இத கேட்கறதுக்கு தான் இத்தன நாள் காத்திருந்தானா? அட்லீஸ்ட் என் பேரையாச்சும் கேட்டிருக்கலாமே! அப்படின்னுலாம் தோணுச்சு. ஆனா உள்ளுக்குள்ளால வேற ஒரு யோசனை வந்தது. அட்லீஸ்ட் இதையாச்சும் வந்து என்கிட்ட பேசினானே அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருந்தது. எனக்கு சோகமா இருக்கிறதா, இல்ல அழுறதா, இல்ல சந்தோஷமா இருக்கிறதா, அவன் பேசினத நினைச்சு பார்த்துட்டே இருந்தேன். என்ன பண்ண போறேன்? ஏது பண்ண போறேன்? எனக்கு தெரியல. ஆனா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா என் மனசு சொல்லுச்சு, இனி வர அடுத்த ஒரு வாரத்துக்கு அவன் பேசின இந்த பேச்சே போதும்.